என் கடலில் அலிபாயும் ஓர் மௌனராகம் நீதானே. காற்று வெளியிட எல்லாம் நாம் இருவர் பறந்து செல்லத்தானே. நான் நாயகன் நானால் என் நாயகி நீதானே. நான் ராவணன் நானால் என் ஈழமே நீதானே. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டே 18. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஜய்ஸ் ஃபிட்னஸ் vlog. ஸோ புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த ஃபிட்னஸ் vlog எதுக்காக அப்படின்னா, ஒரு காமன் பீப்புள் ஒரு ஃபிட்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், ஒரு பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா அது எந்த மாதிரி பாசிபிளாக இருக்கும். ஏன்னா ஒரு யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலோ அவங்க ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு மாதிரியான மாதிரி போஸ்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். பட் நம்ம சேனலில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குது, ஒவ்வொரு டேஸும் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், எந்த மாதிரி இடத்துலேருந்து எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அப் டு டேட்டாக நம்ம பண்ணுறது நம்ம சேனலோட ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வியூவர்ஸ் எப்படி அந்த கோலை அவங்க அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ஃபேன்சியான ஐட்டம், சரிங்களா. ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற காசை மொத்தத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸை எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதை பற்றிலாம் நான் லேட்டராக பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி டே 18 பற்றி பேசலாம். ஸோ டே 18 என்ன நடந்துச்சு அப்படின்னா, டே 18 இன்றைக்கி நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா, என்னோட பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் மசிலுக்கான ஒர்க் அவுட் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிகினிங்லேயே நான் போட்டிருந்துருப்பேன். ஸோ அந்த ஒர்க் அவுட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இட்ஸ் குட். என்னோடய ஷோல்டர் பெயின் இப்போ நோட்டிசபிளாக இல்லை, என்னோடய பேக் பெயின் இப்போ நோட்டிசபிளாக இல்லை. அதெல்லாம் ஏன் அப்படின்னா, என்னோடய ஒர்க் அவுட் பிகினிங்கில் நீங்கள் டே 1 பார்த்தீங்கன்னா நான் வெயிட்ஸ் ரொம்ப ப்ரோக்ரெஸ்ஸாக பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய அப்டாமினல் ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட கொஞ்சம் எலிவேஷன் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா அந்த பெயினை கன்சிடர் பண்ணி பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சினிமாவில் வர்ற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவில் வர்ற மாதிரியோ போயிட்டு ஜிம் மெஷின்ஸையோ இல்லை வெயிட்ஸையோ போட்டு அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறன்ற பேரில் பண்ணாதீங்க. நிதானமாக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்பர் நியூஸ். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 92.55, ஓகேங்களா. கிட்டத்தட்ட 92.55. நேற்று 90 kg இருந்தேன், இன்றைக்கி 2 கிலோ இருக்குது இன்றைக்கி மார்னிங். இதுக்கு ரீசன் என்னெல்லாம், லாஸ்ட் 2 days சுகர் டே. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஒரு கார்னரில் சுகர் டேன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சுகர் டேன்னா நான் அன்றைக்கி சுகர் சாப்பிட்ருப்பேன்னு அர்த்தம். இன்றைக்கி நான் சுகர் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சுகர் டே தான். ஸோ அப்படின்னா சுகர் சாப்பிடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடி ரீகாம்போசிஷனுக்கு ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பட் இது ஒரு நல்ல எவிடன்சிவான ப்ரூஃப், ஓகேங்களா. இதோட 2 டைம் நமக்கு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கோவம் நம்ம 90.5 வந்து மறுபடியும் 92 வந்துட்டோம். ஓகே, ஸோ பட் ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக போவோம். கண்டிப்பாக நம்மளால் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும். வி ஹேவ் சம் மோர் டேஸ். ஓகே, இன்றைக்கான டிப் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒர்க் அவுட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, சரிங்களா. ஒரு ஜிம் எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்ன விஜய் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஒர்க் அவுட்டில் மொத்தம் 3 விஷயம் இருக்குது, சரிங்களா. ஒரு எக்ஸசைஸ்னால் ஃபஸ்ட்டு வார்ம் அப், 2வது ஒர்க் அவுட், 3வது ஸ்ட்ரெச்சிங் ஆர் ரிலாக்ஸ், ஓகேங்களா. ஸோ 2 ஒன்று தான். இப்போ நீங்கள் ஒரு வார்ம் அப் ரிலேட்டடான வீடியோஸ் இன்டர்நெட்டில் நிறையா இருக்குது, ஒர்க் அவுட் ரிலேட்டடான வீடியோஸ் இன்டர்நெட்டில் நிறையா இருக்குது. உங்களுக்கு அது ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது இன்டர்நெட் நிறையவே இருக்குது. அதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றத விட உங்களுக்கு தேவைன்னா சொல்லித்தரக்கு நான் ரெடியாக இருக்கேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ உங்களோட ஒர்க் அவுட்ஸ் எப்போவுமே நீங்கள் என்றைக்கே ஒரு வாக்கிங் பண்ணாலும் இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வார்ம் அப், 2வது ஒர்க் அவுட், 3வது ஸ்ட்ரெச்சிங். சரி விஜய், இப்போ நான் வாக்கிங்க்கு இந்த ஃபார்மேட் சொல்லுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வார்ம் அப் என்ன பண்ணணும், உங்களோட நீ ஜாயிண்ட். இப்போ நான் வாக்கிங்க்கு சொல்கிறேன். வாக்கிங்க்கு எப்படி இந்த 3 ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றது அப்படின்னா, இப்போ டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாக்கிங் போகிறேன்னா அவருக்கு என்ன சஜஷன் கொடுப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஷூஸ் எல்லாத்தையும் வியர் பண்ணிவிட்டு, ஷூஸ் இல்லாட்டி ப்ராப்ளம், செப்பலே கூட ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஜாயின்ட்ஸ், ஓகேங்களா, உங்களோட ஜாயின்ட்ஸ்
ஆர்ம்ஸையும் சரிங்களா, இந்த எல்போ ஜாயின்ஸாக இருக்கட்டும் இல்லை லெக் ஜாயின்ஸாக இருக்கட்டும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரொட்டேஷன் மூவ்மெண்ட் கொடுங்க. ரெண்டாவது ஹிப் மூவ்மெண்ட் கொடுங்க, ஹிப் மூவ்மெண்ட் கொடுங்க. ஓகேங்களா, அப்புறம் சம் நெக் மூவ்மெண்ட் கொடுங்க. இதெல்லாம் ஒரு 5 minutes பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1 hour நல்லா நடங்க, நல்லா வேர்வை வர மாதிரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்தோன்னே காஃப் மசிலை லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். கீழே குனிஞ்சு உங்களோட கட்டவரத்தோட ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா பெட்டர், முடியாட்டியும் தப்பு இல்லை. இன்னொரு 20-30 நாள் இதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டே 18ஓட டிப் இதுதான். ஓகேங்களா, see you in day 19. அதே மாதிரி என்னோடய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. ஸோ சுகர் எடுத்துக்காதீங்க, உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகாது. see you in day 20.